ஒரு சின்ன கிராமத்துல ஆதின்னு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன். ஆனா ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பண்ணலாம் என்பது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. படிக்கணும்னா நாளைக்கு, வரையணும்னா நாளைக்கு, அம்மா சொன்ன வேலை கூட நாளைக்குன்னு சொல்லுவான். ஆதியின் படுக்கை அறையில ஒரு பழைய மணி கடிகாரம் தொங்கிக்கிட்டு இருந்தது. அது எப்போதும் டிக் டிக்னு ஓடும். ஒரு நாள் இரவு அமைதியா எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நேரத்துல அந்த மணிகடிகாரம் மெதுவா பேசிச்சு. ஆதி, ஆதி. ஆதி திடுக்கிட்டு எழுந்தான். யார் எதுன்னு பயந்தான். மணிகடிகாரம் சொன்னது, நான் உனக்கு கிடைத்த இன்றைய நாள். அப்போ மணிகடிகாரம் ஒரு மாயமான காட்சியை காட்டுச்சு. அதுல ஆதி பெரியவனாக இருந்தான். ஆனா அவன் கனவுகள் எல்லாம் பேப்பர்லயே இருந்துச்சு. யாரும் அவனை கவனிக்கல. ஆதிக்கு கண்ணீர் வந்தது. அப்போ மணிகடிகாரம் மறுபடியும் இன்னொரு காட்சி காட்டுச்சு. இந்த தடவை ஆதி சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கே செய்யறான். கொஞ்சம் படிக்கிறான், கொஞ்சம் வரைஞ்சான், ஒருவருக்கு உதவி செஞ்சான். அந்த ஆதியின் முகத்துல சிரிப்பு இருந்துச்சு. வாழ்க்கையும் அழகா இருந்துச்சு. மணிகடிகாரம் மெதுவா சொன்னது, பெரிய கனவுகள் ஒரே நாள்ல நடக்காது. ஆனா இன்று செய்த சின்ன சின்ன முயற்சி தான் நாளைக்கு வாழ்க்கைய மாற்றோன்னு சொல்லுச்சு. மாத்திரமல்ல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு ஆண்டவரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் காலை ஆதி எழுந்ததும் நாளைக்குன்னு சொல்லல, இப்பொழுதேன்னு சொல்லி அவன் முதல் முயற்சியை ஆரம்பிச்சான். இன்றைக்கு நாம் தொடங்குகிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைக்கு பெரிய வெற்றிக்கு வழியா அமையும்.